கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னன்னு பார்த்தீங்களா, கூழ் ஹாஸ்டலில் கூழ் வந்து கொடுப்பாங்க. நான் மட்டும்தான் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரும் குடிப்பாங்க. ஆனால் நான் மீதியாக இருக்கும் அந்த டைமில் வாங்கி குடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூழ். இப்போல்லாம் சாப்பிட்றது கிடையாது. இன்றைக்கி திடீர்னு கூழ் போட்டேன் ஆசையா. சரி, ஏசா யாக்கோபு இருந்தாங்க. ஏசா வந்து ஆடு மேய்ச்சிட்டு அப்படி களைப்பாக அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே வந்து வீட்டில் யார் இருக்கான்னா யாக்கோபு வந்து கூழ் செஞ்சிட்ருக்குறான். டேஸ்ட்டாக அப்படி கூழ்னாலே அப்படி வாசனை அடிக்கும். செய்யும் பொழுது ஏசா வாரான். அவனுக்கு டயர்டு அப்படின்ட்டு வரும்பொழுது அந்த கூழ் வாசனையில் ஏசாட்ட கூழ் கேட்குறான். கூழ் கேட்கும் பொழுது அவன் தரமாட்டேன்னு சொல்கிறான். இப்போ எனக்கு என்ன வேணும்? அந்த சமயத்தில் அவன் கேட்குறான் என்ன வேணும்ன்ட்டு. அப்போ கேட்கும் பொழுது எனக்கு சேஷ்ட புத்திர பகை எனக்கு வேணும், வீட்டோடைய இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஒரு நேர கூழுக்காக அவன் என்ன செய்கிறான்னா, அவன் தரமாட்டேன்னு சொன்னான். வேண்டான்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் அந்த கூழ் வேணும் ஆசையாக இருந்ததுனால அங்கே அவனுடைய எண்ணத்தை சேஷ்டபுத்திர பாகம் வீட்டோடைய இதை இழக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவன் ஒரு நிமிஷம் அவன் யோசித்து இருந்தான்னா அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்திருக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு கூழுக்காக அவன் வந்து இதை தான் சொல்லி யாக்கோபு கேட்கும் பொழுது அதை சரி நான் தாரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கூழ் வாங்கி குடிச்சிடுறான். அப்போ என்ன நடக்குது? அவன் வாங்கி குடிச்சிட்றான். பசி ஆறுனதுக்கப்புறம் தான் அவனுக்கு புத்தியும் தெரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய நேரங்களில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம செய்யக்கூடாதுன்னு நிற்க மாட்டோம். ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இப்போ கோவப்படுறதா இருந்தால் கோவத்தை அள்ளி வீசிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், எதுக்கு நான் கோவப்பட்டேன், எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம யோசிக்கும் பொழுது அது திரும்பி வராது. திரும்பி அந்த காரியம் நடக்குமா நடக்காது, அது கஷ்டம். அப்போ நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கணும். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.